நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஆரம்பத்திலேருந்தே பிஜேபியோட பி டீம், பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால கேட்குறேன். இப்போ மறுபடியும் இப்போ இப்படி ஒரு நரேட்டிவ் வருது இல்ல சார்? இது ரொம்ப கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டுமா? எடுத்துங்க, நல்லா இருக்கு. கிளியர் சாப்பிடுங்க, ரொம்ப முக்கியம்ல. இப்படி ஒரு ஷோ பண்ணுறோம், அங்கேதான் தனியாக வச்சிருக்கீங்க? இல்லை சார், போன் சார். இல்ல ரொம்ப நேரம் அப்படியே பண்ணிட்டீங்களா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் வச்சிருக்காரு போல. இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடி பேசினது தான். அது சாப்பிட்றீங்களா? நிறைய இல்லை, அது வேணாம், காரமாக இருக்கும் போல இருக்குது. நிறைய வச்சுட்டீங்க எப்படி? அது காவினாலே எப்படி காரமாக தான் இருக்குமோ? கடிச்சனா கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுன்றது. பாத்தீங்களா இல்லையா? குடும்பங்கள் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? அதனால அந்த கடல முட்டையை அவர் சாப்பிட மாட்டாராம். அந்த மனசு தான் சார். அதுதான், அதுக்கு தான் சார் நான் ஏதாவது உங்களை பண்றது. விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விஜய் பற்றி தவறாக பேசி நல்லா கொளுத்து நல்ல ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. நல்லா பாருங்க, எல்லா பேருக்கும் தொப்பை பெருசாக இருக்கும். ஆனால் விளையாட்டு சொல்ல பார்க்குறேன் சார். உங்களுக்கு வேற எங்கேயும் மைண்டு போகுது. வீடியோ போடுவாங்களே, இதை நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு நோட் பண்றேன். எல்லா பேருக்கும் தொப்பை பெருசாயிருச்சு. நீங்க நல்லா பாருங்க, அந்த மாதிரி பாலிசா தான் இருக்காங்க, பாலிசா தான் இருக்காங்க. யாருங்க இல்லையா? நான் அப்படி சொன்னேன்னு என்னைய பார்த்தேன், உங்களை பார்த்தா வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் சார் இருக்கிறோம். நான்லாம் நேர்மையா நம்ம தேட வேண்டியதா இருக்குது. நான்லாம் கை காசு போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் டெய்லி. சும்மா வரல, சும்மா திமுக காரனா சொல்லுவீங்க, தாவேகா காரன்றீங்க. ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கோம்ல, அதனால வந்து அப்படி வந்திருக்கு. ஏன்னாக்கா சார், இதுக்கு முன்னாடி எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்ய பாருங்க, ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து மாற்றினாங்களா. அரசியலில் வந்து இது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு மட்டும் துணி வாங்கின பசங்க தேர்தலுக்காக ட்ரெஸ் வாங்கி அவர் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரோ அதே மாதிரி இப்போ இவர் கோயிலுக்கு போயிட்டாரா, இன்றைக்கி முழுக்க இந்த வைப்பு தான் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து சீரடி, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, அதுக்கு அடுத்து வந்து தர்காவுக்கும் போகிறதுக்கான பிளான் இருக்கு. ராஜா இவர் விஷால் இல்ல, சீரடி சாய்பாபா. சாய்பாபாவுக்கு பார்க்க. அதுக்கு முன்னாடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க பாட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. இந்த தடவை கொஞ்சம் புதுமையா ட்ரை பண்ணலான்னு இந்த மாதிரிலாம் 4 வாங்கி வச்சு, ஆமா, அப்புறம் கடலை முட்டாயெல்லாம் வாங்கி வச்சு ஜாலியா பேசலாம் அப்படின்னு. அதோட குறிப்பா காவியை நொறுக்குறோம், நொறுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இது புதுசு. அதுல ஜோவையும் வந்து நம்ம சேர்த்திருக்கோம். வெல்கம் ஜோ, வெல்கம் டு மேஜிக் ஷோ. கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோவா? அதுல வந்து ஜோவையும் வந்து இன்வைட் பண்ணிருக்கிறதுல வந்து மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. ஜோவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க சார். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க 3 பேர் உட்கார கூடாதுன்ட்டு. உட்கார்ந்தாச்சு. அந்த கவினி மாதிரி பண்ணலாம். அந்த கிளாஸ் இல்ல, அந்த கிளாஸ் இல்ல இல்ல சார், நீ குடிச்சிட்டா நீ டீ கிளாஸ் காலி ஆயிருச்சு. அதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கேமரா செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்களால தாங்க முடியல. நம்ம லிங்கேஷை பத்தி உங்களுக்கே தெரியும், கேமராமேனை பத்தி. ஒரே மாதிரி செட்டப் பண்ணி அவனும் பழகிட்டான். திடீர்னு கீழே வைக்கணும், தரையில உட்காரணும்னு அவனுக்கு வந்து கஷ்டமா போச்சு. குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சிருக்கான் இன்னைக்கு. சும்மா கிடையாதுல்ல அவனும். நம்ம பாரம்பரியமா கடலை மிட்டாயில இருந்து பாரம்பரியமா கடலை மிட்டாய் 75 வருஷமாமே இந்த கடலை மிட்டாயோட இது வந்து 75 வருஷம் பழமையானதாமே. இது கடலை மிட்டாய் நொறுக்கிடுவோம். இல்ல இப்போ எல்லாத்தையும் இந்த ஃபாலோ பண்றதுன்னு சொன்னீங்கல்ல, சைக்கிள்ல போறதே வந்து விஷால் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணது. அவரு இப்போ எலெக்ஷனுக்கு சைக்கிள்ல தான் போயிட்டு வந்திருக்காரு சார். நமது போச்சு துப்பிரவா விஷால் எவ்வளவு பெரிய அணகம்டா. அதெல்லாம் அவன் சொன்னாரு, நமக்கு போச்சு. இப்ப லேட்டஸ்டா சைக்கிள்ல போறவரு கொடைக்கானல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஆமா, கரெக்டுங்களா? ஏன்னா புள்ள இங்க இல்லையா, எங்க போயிருக்கு? துபாய் குறுக்குத்தூர், துபாய் மெயின் ரோடு, துபாய். ஏன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கதான்.
ஓகே, ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. தளபதி என்ன செஞ்சாலும் அதே மாதிரி இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் துபாய் போயிட்டு நம்மளால் வந்து இப்போ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சைக்கிள் ஓட்டினார் தெரியுமா உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள்? ஏன்? கையிருப்பு இருந்தது மொத்தம் 10,000 தான் காசு. ஆமாம், 6,000 ரூபாய் வந்து போட்ஸுக்கே கொடுத்துட்டாங்களாம். போட் போனார்ல 6,000 ரூபாய், மிச்சம் 4,000 ரூபாய். அப்போ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணால் கஷ்டம், மிச்சம் 4,000 வச்சு இந்த என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி இந்த வெக்கேஷன் அவர் கழிப்பார். அதனால் சைக்கிள்லாம் வாடகை கம்மி, 100 ரூபா தான். அதனால சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? சைக்கிள் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இருக்கு. சைக்கிள் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, வாடகை எவ்வளோ. அது எங்கங்க வாடகை கொடுக்குறாங்க? ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கவா போகிறோம், அங்கே தானே போகிறோம். இல்ல இந்த சைக்கிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வருது. இந்த சென்னை ஃபுல்லா அந்த ஸ்மார்ட் சைக்கிள்னு சொல்லி வச்சிருந்தாங்க, பாத்துருக்கீங்களா? இப்போ இருக்குதா? ஸ்மார்ட்டாக வச்சுருக்காங்க. சைக்கிள் இருக்குதா? இல்ல, எல்லாமே புதஞ்சு கிடக்குது, மண்ணுக்கு அடியில வந்து எல்லாமே புதஞ்சு கிடக்குது. இதெல்லாம் சார் அதெல்லாம் நிதி ஒதுக்கணும் சார், ஒதுக்கியிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோன்னு ஒதுக்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம முதல்வருடைய எக்ஸ் முதல்வரா என்ன சொல்லணும், காபந்து முதல்வர் இப்போதைக்கு தற்போதைய முதல்வர் காபந்து முதல்வருடைய கலாட்டாக்கள். அதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் திருச்செந்தூர் வந்து போயிருக்காரு. அவர் ஒரு ஜோசப் விஜய், எல்லாருக்கும் தெரியும். ஜோசப் சந்திரசேகர் விஜய் அப்படின்றதுனால எப்படி முதல்ல அவர் வந்து கோயிலுக்குள்ளார அனுமதிச்சாங்க. அவரு கூட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நயீம் மூசா, 3 பேர். இல்ல அவரு கூட நயீம் மூசா நமக்கு தெரியும், மற்ற 2 பேரை வந்து என்ன பேருன்றது தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார், செலிபிரிட்டி ஆயிட்டார். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. இவங்களெல்லாம் எப்படி கோயிலுக்குள்ளார அலோவ் பண்ணாங்க, அது எப்படி கோயிலுக்குள்ளார இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அலோவ் பண்ணாங்க, என்ன காரணம், எப்படி அப்புறம் போனாங்க? அப்புறம் துணியன்மா எதுக்கு தொடக்க இல்லை சார், கோயிலுக்குள்ள வந்து இவர்கள் வரவே கூடாது என்பது அப்படி ஒரு நடைமுறை இருக்கா? அப்படி கிடையாது. பட் ஆனா இப்போ இந்த அறநிலையத்திலேயே சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மாற்று மதத்தினர் வரதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஆனா அந்த யார் கொண்டு வந்தாத? இப்போ இருக்க அரசாங்கம் தான் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சாதி மதங்களை கடந்து நம்ம வாழக்கூடிய ஒரு சொந்தமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் திருநெல்வேலி சைடு போயிட்டீங்கன்னா இஸ்லாமியர்லாம் மாமான்னு சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. மாமா மச்சன் சொல்லி பேசி பழகக்கூடிய நபர்கள் காலங்காலமாக இங்கே வந்து கோயில் கட்டுவதற்கும் சரி, மசூதி கட்டுவதற்கும் சரி, சர்ச்சு கட்டுவதற்கும் சரி, எல்லாம் சேர்ந்து செஞ்ச வேலை தானே. இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போனது அது வந்து பெரிய ஒரு விஷயமாக எடுத்து நீங்கள் பேசுவது என்பது, விஜய் அவர்கள் சாதி மதங்களுக்கு கடந்து ஒரு அப்பாற்பட்ட எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அண்ணனாக, ஒரு உறவாக பார்க்கப்படுது. தலைவன்றது 2வது பிரச்சனை, புரியுதுங்களா? ஆனால் அப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்றத அதில் கூட சர்ச்சையை தான் பார்க்கணுமா? ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது, சர்ச்சையாக தான் பார்ப்போம். சர்ச்சையாக தான் பார்ப்போம். நீ சர்ச்சையாக பாரு. சூரசம்ஹாரம் தான் நடக்கும் 4ஆம் தேதி நடக்கும். 4ஆம் தேதி சொந்த ஊருக்காரவே. ஓ அப்படியே இருக்கிறவங்களா? சித்தப்ப பெரியப்பன் பங்காளிங்கவே. விஜய் அவர்கள் வந்து அங்கேயே நின்றுருக்கலாம், எங்க ஊர்ல நின்றுருக்கலாம். அவரு நின்னாரு, அங்கதானே போய் நின்னாரு கடல்ல. இல்லை, எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்குது சார். நம்ம ஊரில் நின்றுக்கலாம், சவுத் சைடில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சைடில் நின்றுக்கலான்றது எல்லா எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் எல்லா பக்கமும் அவர் வரதான் போகிறார் 4ஆம் தேதிக்கு மேலே. இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போற கான்செப்ட் இருக்குல்ல, அது எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தா கூட ஒரு இருந்திருக்கும், கோயிலுக்கெல்லாம் போறாரு அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியா ஒரு இதெல்லாம் இருந்து கேள்விகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனா எலெக்ஷனை முடிச்சுட்டு போறாருன்னா என்ன ரீசன்? தோல்வி பயமா அல்லது வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்போ நான் ரெண்டு நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தாதான் அதை ஒரு அரசியலாக பேசுவாங்க. ஓட்டுக்காக போறாரு, ஏற்கனவே அப்படி பேசினவங்க தானே. நம்ம ரீசெண்டாக அந்த லாஸ்ட் டே கூட லாஸ்ட் முன்னாடி போயிருந்தாரு. ஆமாம், திருச்சிக்கு போனப்போ சர்ச்சுக்கு போயிருந்தாரு, மசூதிக்கு போயிருந்தாரு, இந்த பக்கம் கோயிலுக்கும் போயிருந்தாரு. இது எலெக்ஷனுக்காக போறாரு, இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இங்கே பேசுறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. அப்புறம் பல நபர்கள் இருக்கிறாங்க. இந்த பெரிய மிஸ் அண்டா குண்டாலாம் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இது முழுக்க எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் தவறாக இருக்கும். ஆனால் இப்போ இவர் கற்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சாதி மதங்களுக்கு கடந்து எல்லாத்தையும் இணக்கமாக இருப்பதற்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தாண்டி இவர் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் யங்ஸ்டர்ஸ் கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க சார். ட்ரெஸ் கோடு அவர் சொன்னாரா? ஒரே மாதிரி அவர் சொல்லலை, ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் 10 லட்சம் பேர் வந்து மதுரை மாநாடாக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், அங்கே வந்து சகோதரத்துவமாக ஒன்றா இருந்த ஒரு விஷயம். சார் உங்களுக்கு வந்து திமுக நடக்கிற கூட்டத்தில் போல் வந்து சரக்கு போட்டு அங்கே அழிச்சாட்டிய மண்ணில் பெண்கள் மீது கை வைக்கல, குழந்தைகள் மீது கை வைக்கல, தோளில் தூக்கி நின்று அண்ணனை பாருமா, அண்ணன் நான் இருக்கிறேம்மான்னு சொல்லி
அங்கே உறவாக இருந்தாங்கல்ல, இந்த இவர்களுக்கு மத்தியில் இவ்வளவு வருஷம் 70 வருஷம் திட்டமிட்டு சாதி அரசியல் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இப்போவும் வேங்கவேலி இந்த ஆட்சி தான் சார் நடந்துச்சு, நாங்குநேரில் வெட்டப்பட்டது இந்த ஆட்சி நடந்துச்சு. இதெல்லாம் மாற்றுவதற்கு ஏற்ப இவர் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் நாளைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு சார். ஏன்னா இன்றைக்கி முழுக்க இந்த திருச்செந்தூர் வைப்பு அடுத்து அவர் போகக்கூடியது, ஒவ்வொரு இடத்துக்கும் திருச்செந்தூர் போனாலே வைப்பு, திருச்செந்தூர்ல ஒரு வைப்பு, சரியான வைப்பு சார். நான் அந்த போட்டோ அவர் நிக்கிறாரு கார்ல, பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் இருக்குது. நான் சொன்னேன் அது இது வந்து ஒரு அட்லியோ ராஜமௌலியோ சங்கரோ நினைச்சிருந்தா கூட அப்படி ஒரு போட்டோ எடுக்க முடியாது, கிடைக்கின்றது கஷ்டம், சான்ஸ். ஆனா சாதாரண ஒரு போன்ல ஒரு எடுத்த ஒரு போட்டோ அப்படின்றது ஒரு வேற லெவல்ல யாருக்கெல்லாம் இந்த தரிசனம் கிடைத்தது. ஆமா, அப்படிதான் நான் கூட போட்டிருந்தேன். நான் என்ன சொன்னேன், இது நிறைய பேரோட வால்பேப்பரா மாறப்போகுது. திருச்செந்தூர்லயே இது வந்து ஒரு இந்த போன்ல பின்னாடி நம்ம கவர்ல போடுவோம்ல சார், போட்டான் சார், கடையில வச்சு ஆல்பம் போட்டான் சார், ஃப்ரேம் போட்டானுங்க சார், முடிஞ்சது வந்துருச்சு. அப்போ இது எவ்வளவு ஒரு ட்ரெண்ட் செட்டர்னாக்கா அந்த பசங்களுக்குள்ள யங்ஸ்டர்ஸுக்குள்ள ஒரு அந்யுன்யத்தை ஏற்படுத்துறாருல. இன்னைக்கு வரைக்கும் சார் விஜய் அவர்களுடைய மாநாட்டு திடலுக்குள்ள வந்த நபர்கள் யாருமே விஜய் அவர்களை ஜோசப் விஜயன் சாதி ரீதியாகவும் பிளவுபடுத்தல. இங்க ஒன்னா இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே அடையாளம் டிவிக்கு, அவ்வளவுதான். இந்த ஒரு இணக்கமா ஒரு விஷயம் ஜாலியா போறதுல எதுக்கு உங்களுக்கு வயிறு எரியுது? ஆனா இன்னொரு விஷயம் அவரு கேட்டுங்க, நம்ம அந்த சித்திரை திருவிழால பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் அந்த வேஷம் போட்டு அதெல்லாம் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களும் இருக்காங்க, அவங்க பசங்களுக்கு வந்து அந்த அம்மன் வேஷம் போட்டு மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டுதான். வேற ஏதோ ஒரு இதுல வந்து காலையில வந்து கிறிஸ்தவ இதுல இருந்து அந்த மோர் கொடுக்கறது, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நேத்து செஞ்சிட்டு இருந்தாங்க சார், ஃபுல்லா மோர் கொடுத்துட்டு மக்கள் எல்லாமே ஒரு ஒத்துமையா தான் இருக்காங்க. இவங்க தான் அரசியல் பண்றதுக்காக, பிரச்சனையே இந்த கலர் தான். புரிஞ்சா சார் உன்னை இருடி. இது செஞ்சது கருப்பு சாகுப்புல யாரு இப்போ கிளப்புனது இல்ல, ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணது கருப்பு சாகுப்புல கிளப்பி விட்டுச்சு. ஆமா, சமூக நீதி பேசினவங்க தான் இப்போ வந்து கிளப்பி விட்டு. நான் ஷூ போறதை விட்டுலாம் இருக்கேன் சார். இருங்க, ஏதாவது காரணம் வச்சிருப்பீங்க சொல்லுங்க. செருப்பு போட்டா ஈஸியா இருக்கும், ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்து அடிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஷூ போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதை செஞ்சாலும் அதுல ஒரு சாதிய அரசியல் எடுத்துக்கொண்டு காலங்காலமா திமுக இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க மாஞ்சோலை வழக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சாதி ரீதியாக மக்களை வந்து பிளவுபடுத்துவதான் திமுக ஒரு பெரிய பிரதானமான வேலையாக இருக்கணும் பொழுது, இந்த பக்கம் பிஜேபி அவன் இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் ஆடுவான், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உணவு ஒரே இதுன்ட்டு கடைசி வரைக்கும் மாட்டு முத்திரம் கூடின்னு வாங்க, புரியுதுங்களா? இந்த கேட்டகரியை ஒரே தனிநபர் என்டையராக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சரி ஒரு 200 யூடியூப் சேனல் ஆரம்பித்து அரசியலை பற்றி பேசுறதும் இளைஞர்கள் அதை பார்க்குறதும், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஜோவை ப்ரொமோட் பண்ணிடுச்சா? அவர் பாட்டு உட்காந்தாரு, எடிட்டிங் உட்காந்தாரு, எடுத்து போட்டு இருந்த ஜோ வந்து தளபதி விஜய் வருகைக்கு பின்னாடி இன்னைக்கு அவர் ஒரு சீஃப் கெஸ்டா மாறிட்டாரு. உட்காந்து நீங்க 2 பேரும் பேசுறீங்க, 1 லட்சம் போகுது போயிட்டு இருக்கா. இல்ல ஜோ ப்ரமோட் ஆனாரு, அதெல்லாம் ஓகே, சீஃப் கெஸ்ட் சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனா பேசினா 1 லட்சம் போகுதுன்றீங்க பாத்தீங்களா? போகுதுல, போகுது சார், சேர்ந்து பேசினா போகுதா இல்லையா? போகுது சார், இல்ல பாக்குறான்ல சார், அவன் விரும்புறான்ல. விரும்பாட்டி உண்மையை சொல்லுங்க, நம்ம உட்காந்து அரசியல் பேசுறது எவன் இதுக்கு முன்னாடி பார்த்து இருந்தா? எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா வந்து உட்காந்து டிவில இந்த 8 மணிக்கு ஷோ எல்லாரும் பேசுவாங்க, பார்த்தாக்கா அப்படியே கடுப்பாவே நானு. இப்ப நம்மளே அங்க போய் பேசுற நிலைமை வந்துருச்சு. பேசுறோம், அதை பார்க்குறானுங்க, கட் பண்ணி போறானுங்க, பசங்க ப்ரொமோட் பண்றானுங்க. இப்போ இதுதான் சார் இந்த அரசியல் மாற்றம் என்பது, இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த காலங்காலமாக இந்த சாதியை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்த அரசியல் இந்த யுக்தியை மொத்தமாக உடைக்கிறாரு ஒரு மனுஷன் பொழுது வரவேற்பு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் வைக்கப்படுது, விஜய் அவர்கள் வந்து கோயிலுக்கு போறாருன்றதெல்லாம் எல்லா மதத்தையும் அவர் ஏற்றுக்கிறாருன்னா கூட ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பேச்சதான் அவர் வந்து கேட்கிறாரு, அவர் சொல்லுக்கு இணங்க தான் அவர் வந்து ஆடுறாரு, அவர் பின்னாடி கார்லயே அவர் எந்த நேரமும் வந்து வராரு, அவரை தான் வந்து முழுசா நம்புறாரு, ஜோதிடத்தை நம்புறாரு. இப்போ மற்ற தலைவர்கள் மாதிரியே ஜோதிடத்தை எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் நம்புனாங்களோ, இல்ல திமுக குடும்பத்தில் எப்படி அதை நம்புறாங்களோ, அதே மாதிரி விஜயும் அதை நம்புறாரு. அந்த ஒரு பாலிடிக்ஸை விஜயும் இப்போ எடுக்கிறாரு. அது இளைஞர்களுக்கு அது எப்படி போய் சேரும்ன்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? சர்வயாச நாகமான சர்வநாச யாகம்னு ஒன்று நடத்துனாங்க. யார் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? போட்டு பாருங்க. சர்வநாச யாகம்னு ஒரு ஜோசியர் சொல்லி திமுக குடும்பம் வந்து அதை செஞ்சிச்சு, புரியுதுங்களா? ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியான கேரளாலேருந்து ஆட்களை வர வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி பண்ணலையே சார். ரொம்ப சாதாரணமாக திருச்செந்தூர் போனார். இவர் இன்றைக்கி திருச்செந்தூர் போனார், அன்றைக்கி மசூதிக்கு போனார், சர்ச்சுக்கு போனார். இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வலிக்குதான் இவங்களுக்கு? போறாருல அதான் வலிக்குது. ஏன்னா சார் 70 வருஷமாக நீ எஸ்சி,
நீ பிசி, நீ வந்து சிறுபான்மையை சார்ந்தவன், சாதிய கணக்கே எடுக்க மாட்டானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு அரசியலை பண்ணி, இன்னொரு பக்கம் நீ தலையிலேருந்து பிறந்த காலிலேருந்து பிறந்தன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, ஒரு ஆள் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி, இப்படி பலவிதமாக வெறும் சாதிய மதத்தை மட்டுமே வச்சு நம்மளை பிளவுபடுத்தி, நீ புல்லட் ஓட்டினா வெட்டுவேன், வேங்கை வேலில் வந்து மலத்தை கலந்து விட்டு தண்ணியில் வந்து இந்த மாதிரியான வேலையில் செய்வேன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு அரசியலுக்குள்ளே நம்மளை வந்து தள்ளி வச்சுருந்தானுங்களே, சாதி அரசியலுக்குள்ளே. அதை ஒரு மனுஷன் 70 வருஷமாக செஞ்சதை உடைக்கிறாரு. அந்த இளைஞர்களுக்குள்ளே வந்து மாமச்சான் அவ்வளோதான், நம்மளாம் யார் டிவிக்கு அப்படின்றதும் சார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போனாலும் தெரியாத முகங்களை எப்படி நம்ம சந்திப்போன்னு ஒரு சிக்கல் இருந்துச்சுல்ல. இன்றைக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சிக்குள்ளே வந்து நம்ம அடையாளப்பட்டோம். நீங்கள் எங்கே போனாலும் தெரியுதா, நான் எங்கே போனாலும் எல்லா மக்களுக்கும் தெரியுதா சார்? எத்தனை நபர்கள் துபாய், சவுதி, கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், கனடாவுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. டிவிக்கே சார்ந்து அங்கங்கே வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அண்ணன் நம்ம ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க, டிக்கெட்லாம் நாங்களே போட்டு கொடுக்குறோம். அப்புறம் என்ன போயிட்டு வர வேண்டியதானே? இல்லை, அது ரெண்டாம் பிரச்சனை. ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காருல ஒரு நபர். அப்போது இந்த இணக்கமான உறவுகளோடு நம்ம பயணிக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி அரசியலை செய்யவே முடியாத பொழுது எப்படி பிஜேபி உள்ளே வர முடியும்? அப்போது அதை வச்சு தானே திமுக வந்து இன்ன வரைக்கும் ஊட்டிகிட்டு இருந்துச்சு. நீங்கள் நான் தமிழன் இல்லை போய் சொல்கிறீங்க, நாங்களே நம்புறதா இல்லை. எப்படியும் இவிஎம் மிஷின் இருக்கு. இது மிச்சரா? ஆமாம், காரசேவு, மிளகு போட்ட மிச்சர், மிளகு போட்ட காராசேவு. காரசேவு நல்லா இருக்கு, காராசேவு. இல்ல சார், தர்ம யுத்தம் நடத்தினார்ல அந்த மாதிரி கேட்டேன். அது சொல்லுங்க. மிச்சரு அது இப்ப வேற இடத்துக்கு போயிடுச்சு, அது நமத்தும் போச்சு. இவிஎம் மிஷினை வச்சு விஜயை ஜெயிக்க வச்சிருவாங்க. பிஜேபி டைரக்டா உள்ள வந்தா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ விஜய் மாதிரி ஒருத்தரை இறக்கி விட்டா அவங்க வந்து நம்புவாங்க, விஜய் வந்து தமிழர், அவர் வந்து பெரியார் எடுத்துட்டு வர்றாரு, அம்பேத்கர் எடுத்துட்டு வர்றாரு, அதனால அவரை வந்து ஜெயிக்க வச்சு அவர் மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ளார பூந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய. அவனை பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க, மிச்சர்னு சொல்லுங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டு போங்க. அது எப்படி அவன் பத்திரிகையாளர் இருக்கும்? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதே கேவலம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஓட்டு போட்டிருந்தா அதெல்லாம் கேவலம்னு சொன்னார். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஜெயிச்சதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம், கரெக்டா? அப்போ பிஜேபி தான் வந்து நம்மளால உள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்கு, கரெக்டா? சிங்கார வேலை தான். ஐ திங்க் கரெக்டு தானே? இப்போ நீ இதை சொல்கிறேன்னா அப்போ காலங்காலமாக பிஜேபியால் உள்ளே வர முடியலன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுல, அதை திமுகவை 2021 ஜெயிக்க வச்சு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சு அப்போ பிஜேபி முழுக்க அவங்களால செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய் கொண்டு வராங்க, கரெக்டா? இருக்கலாம் சார், இருங்க அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம், அவனுக்கு ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லை கொஞ்சோண்டு எடுத்துக்க. பார்த்தீங்களா, தட்டோட கேட்குற பார்த்தீங்களா, இந்த கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்க, அதான் மரியாதை. ஆளும் மண்டையும் பாருங்க. சாப்பிடு தம்பி. இல்ல இப்போ ஆரம்பத்துல இருந்தே பிஜேபியோட பி டீம், பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால கேட்குறேன். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு நரேட்டிவ் வருது இல்ல சார்? இது ரொம்ப கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டுமா? எடுத்துங்க, நல்லா இருக்கு. கிளியர், சாப்பிடுங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. இப்படி ஒரு ஷோ பண்றோம், அங்கதான் தனியா வச்சிருக்கீங்க? இல்ல சார், போன் சார். இல்ல ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்களா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் வச்சிருக்காரு போல. உங்களுக்கு தெரியாம கீழே பதுக்கி வச்சு திங்கிறதுக்கு நான் என்ன திமுகவா சார்? கூடயே இருந்துகிட்டு நம்ம கூட்டணிக்கு எதுவுமே கொடுக்காம கீழே வச்சுக்கிற மாதிரி. நீ நல்லா இல்லையா ஏதாவது ஒண்ணு பேசி இந்த டீம்ல நல்ல பேர் எடுத்துரு, இவன் சரியான ஆளு, இவனை தூக்குற அப்படின்னு. ஆமா, அவர் சொன்னது கரெக்ட் தானே, இருக்கிறத பகிர்ந்து உண்ற தாவேக்கா சார். ஓ, ஸ்பேரிங் மட்டும் அடிக்கிறீங்களா? திமுக ஸ்டாண்ட் எடுப்பாரு. அப்படி? ஆமா, திமுக ஸ்டாண்ட் இருக்கும், அதை நான் எடுப்பேன். என்ன பேசி இருந்தோன்னே வரது பிஜேபி சார். என்ன பிஜேபி உள்ள வந்துரும், விஜய் வச்சு வந்துருவாங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டது கேவலம் இல்லை. யதார்த்தமான உண்மையை சொன்னோம்னாக்கா ரிசல்ட் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரு, திமுக தோக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை உடனே இவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ பிஜேபி தான் ஜெயிக்க வச்சதுன்னு சொல்லி மேற்கொண்டு அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து கெடுக்கணும். ஏற்கனவே தாவேக்கா வந்து திமுக பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுது, பிஜேபியை பற்றி பேசலான்னு சொல்லும் பொழுது கடைசியாக ஒய்எம்சியில் விட்டு சாத்துன்னு சாத்தினாரா? இப்போது இவங்களுக்கு தெரியுது ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு நரேட்டிவ். ஆக மொத்தம் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த முட்டு கொடுத்தான் பாருங்க பத்திரிகைக்காரன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு, இவன் ஒரு ஆள், இன்னொருத்தன் வந்து கார் கண்ணாடியை உடைத்தது யார் என்று தெரியவில்லை, யாராக இருக்கும்? தற்கொலையாக இருக்கலாம், சிசிடிவி கேமரா எடுத்து எங்கிட்ட வந்து கேட்குறேன். இல்லை என்ன சொன்னா, தற்கொலையாக இருக்கலாம், தருதலையா இருக்கலாம்னு சொல்லிட்டு
தன்னை பற்றியே ட்வீட் போட்டிருந்தாப்புல அவர். ஆமாம், செல்ஃப் ப்ரொமோஷன். செல்ஃப் ப்ரமோஷன். ஏய் முட்டா பைய, நீ போதையில பண்ணியே இல்லை, உன் கூட பண்ணானான்னு பாடுறான்றதுக்கு இந்த தெரிஞ்சு போச்சா? ஸ்டேஷனுக்கு உனக்கு காதை திருவி இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் உன் பஞ்சாயத்து. உன் பர்சனல் அடுத்த வீட்டு வாசல்ல போய் காரை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா நிப்பாட்டிட்டு இல்ல சார் அவன் எவ்வளவு காண்டா இருந்தா அவன் கல்ல தூக்கி விட்டு அடிச்சிருப்பான்னா அப்ப எத்தனை நாள் நடந்துருக்கு. தொடர்ச்சி அதை செய்யறான்னு அர்த்தம். அப்ப நார்மலா இல்லைன்னு அர்த்தம், வீரனோடய இருக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? நீ வீரனோட இருந்துகிட்டு கார் கூட சிவப்பு கலர் தான் நினைக்கிறேன்ல. அந்த வீரனா? ஆமா, வேற எந்த வீரன்? வேற இவங்களாம் வீரனா சார்? நான் கேட்குறேன், சின்ன பசங்களை பார்த்து பயப்படுறவன் வீரனாடா நீ? 70 வருஷ கட்சின்ட்டு குழந்தைகளை விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, குழந்தைகள்லாம் அதனால எங்களை ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுது. ஏன்டா பச்சை புள்ளைலாம் உங்களுக்கு செருப்பு கழட்டி அடிக்கிற நினைச்சதான் உங்க ஆட்சி இருக்குதா? அப்போ கரெக்ட் தானே? அப்போ நீ என்ன வீரன்? 70 வருஷமா நீ என்ன பிடுங்கின? சின்ன பசங்களை பார்த்து பயந்து அலற அளவுக்கு தான் நீ 70 வருஷமா ஆட்சி செஞ்சுருக்கணும் பொழுது தோத்தையா? நான் இன்னொன்று கேட்குறேன் சார், விஜய் அவர்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட சொன்னார், அடம் பிடிச்சி நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்ட்டு. இந்த செய்தி ஒய்எம்சியில் அவங்க பேசுனது பச்சை குழந்தைங்களுக்கு அது எப்படி தெரியும்? அந்த நியூஸ் பார்த்ததுனால தான் தெரியுது. நீ பார்த்துருக்கியா உட்காந்து? ஆமாம். பிள்ளைங்க அப்போ பார்த்துருக்கா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, பெத்தப்ப ஓம் பேச்சை கேட்கலையா? இப்போ இருந்து என்ன தெரியுது? பெத்தப்ப ஓம் பேச்சை கேட்கலனாக்கா ஒன்று நீ குடிச்சிட்டு குடியாரப்பெல்லாம் படுத்து கிடக்கணும், இல்லை தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுங்களுக்கு இயல்பாக புரியுது சார். நம்ம வந்து இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி சொல்லணும். ஒருத்தர் மேலே ஒரு அன்பு ஏற்படுதில்ல. அவங்களுக்கு ஓட்டு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் குழந்தைங்க வரைக்கும் வைப்பில் வந்து அவர் வந்து ஈர்த்து வச்சிருக்கிறாருன்னும் பொழுது அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே பாருமா, நீ இவ்வளோ வருஷமாக குழந்தைங்கள்ட்ட இத்தனை வருஷம் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு முன்னாடி இவர் கலைஞர், இவர் இதெல்லாம் பெரிய ஆற்றல் பண்ணார், இவர் ஸ்டாலின், இவர் இன்னும் பெரிய ஆற்றல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு புரிய வச்சியா? நீ சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போதா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் உட்காந்து நீங்கள் புரிஞ்சது இவ்வளோ தான். குழந்தைங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் இந்த 70 வருஷமாக நீ கட்சி நடத்தி வச்சிருக்கணும் பொழுது இதில் கம்ப்ளைண்ட் வேறையாம் போய் வெக்கம் இல்லாமல். அவன் நேற்று கூட ஏதோ குழந்தைகள் இதுலேருந்து வந்துருந்தது. புறாவுக்கு அதேமாரி கலர் அடிச்சிட்டிங்க. டேய் எங்கேருந்து நான் வந்தீங்க இவ்வளோ நாளா? திடீர்னு வந்து இந்த பீட்டெல்லாம் பெல் அடிச்சாருன்னு சொன்னா கூட நம்புவாங்க. இல்லை சார், நீங்கள் எவ்வளவு சிக்கல் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எழுந்துன்னு பார்த்தோம். நீ வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்போ இந்த பீட்டா வந்து நீங்கள் என்ன நாள்சாட்டியம் பண்ணிக்கிட்டுதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ புறாவுக்கு லேசாக கலர் அடிச்சிட்டாராம், அதுக்கு வந்து நீங்கள் பாஞ்சு வரீங்க. ஏன்டா மாடை வச்சு பெரிய அரசியல் பிஜேபி பண்ணிச்சா இல்லையா? ஒவ்வொருத்தனே கொண்டாங்களா இல்லையா சார்? தீய வச்சு கொண்டானுங்க, அடித்து கொண்டானுங்க, அந்த மாடு மேலே கை வச்சு. அப்போல்லாம் பீட்டா என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இந்த மாதிரி பேசுன ஒத்த புறாவுக்கு லைட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்டாங்கன்னு வந்துகிட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய தப்பு தானே அது? இப்போ புறாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ரைட்டு. இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, நம்ம முன்னாடி பேசுனது தான். அது சாப்பிட்றீங்களா? நிறையா இல்லை, அது வேணாம், கொஞ்சம் காரமாக இருக்கும் போல இருக்குது. நிறைய வச்சுட்டீங்க. எப்படி அது காவினாலும் எப்படி காரமாக தான் இருக்குமோ? கடிச்சனா கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்கும், அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுன்றது. பார்த்தீங்களா இல்லையா? குடும்பங்கள் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? அதனால அந்த கடல முட்டையை அவர் சாப்பிட மாட்டாராம். அந்த மனசு தான் சார். அதுதான், அதுக்கு தான் சார் நான் ஏதாவது உங்களை பண்றது. இல்ல சார், நிறைய எங்களுக்கு நான் சாப்பிடலாம்ல, நீங்க சாப்பிடலாம் அப்படிங்க. இந்த கேள்வி கேட்க விட மாட்டேன் நானு. அதான் தெரியுது, உங்கள் நோக்கம் எனக்கு புரியுது. பாத்தீங்களா? இல்ல அந்த கார்டு போட்டு விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு மாதிரி வாட்ஸ்அப்ல இதான் அனுப்பி விடுறாங்க. விஜய் அவர்கள் வந்து பாகுபலியில சுத்தி சுத்தி அதுதான் கேட்க முடியா? எங்க கேட்க விட்டீங்க? இல்ல, ஆனா கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், அந்த கார்டு போட்டிருக்காங்க. இது வந்து இஸ்லாமியர் அவங்களும் அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி விஜய்க்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்றத வந்து அவங்க இஸ்லாமியர் சார்பும் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க சார்புலயும் சொல்லியிருக்காங்க. நம்ம மெஜாரிட்டியா இந்த சிறுபான்மை சொல்ற இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டு எல்லாமே விஜய் எடுத்துருவாரு அப்படின்ற அன்னைக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடினால இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எடுபட்டு இருக்குமா? இல்ல அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில தொழுகைக்கு முன்னாடி பயான்னு சொல்லுவாங்க, சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது திடீர் அரசியல்வாதியாக மாறின இமாம்கள், எப்படி இவனால வந்து இமாமா இருந்தாங்க, மதகுருமார்களாக இருந்த நபர்கள் திடீர் அரசியல்வாதியை தோற்றம் எடுத்துட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவது நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கு சமம், எதை வச்சு நீ முடிவு பண்ணி அந்த இடத்துல நீ அரசியல் பேசின? உனக்கு அந்த இடத்துல வந்து இன்னாருக்கு போடுங்க போடாதீங்கன்னு சொல்வதற்கான உரிமம் யார் கொடுத்தா? மதத்தில் மார்க்கத்தில் அப்படி இல்லை, மார்க்கத்தில் அரசியல் பேசலாம்,
உமர் அப்படின்ற ஒரு நபர் வந்து எப்படி நேர்மையான ஆட்சி செய்தான்றது இஸ்லாமிய வரலாற்றில் இருக்குது. நீ அதை பற்றி சொல்லணும். இப்படி ஆட்சி செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பாரோ அவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லணுமே தவிர எதன் அடிப்படையில் நீங்களாம் திடீர்னு வந்து இமாம்கள்லாம் வந்து திடீர்னு அரசியல்வாதி மாறி பேசுனியா, சரி ரைட். இல்லை, இது எப்பவுமே நடக்கிறது தானே சார், பொதுவாக நடக்கல, அப்படி நடக்கக்கூடாது. இது வந்து இந்த முறை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சார். சொல்லுவாங்க நான் வந்து திமுகவுக்கு நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைரக்டா இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்றதும், மசூதி பக்கம் ஓட்டு கேட்டு வந்தாக்கா அந்த இடத்துல அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நிறைய இடத்துல நெருக்கடி ஏற்படுத்துறதுனால நம்ம பார்த்தோம். சரி, இதை செஞ்சல தொடர்ச்சியா இந்த ஆட்சியில் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் இவ்வளவு அத்துமீறல், இன்னைக்கு கூட 78 வயது மூதாட்டியை வந்து பார்லிமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது இவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி செய்து பெண்களை இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் ஏன் நீ சொல்லலை? அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எதையுமே செய்யாமல் இப்போது மார்க்கத்துடைய நெறிமுறைகளை மறந்து இப்போ பல நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் போகிறது வந்து இவங்க சொன்னதுனாலே இஸ்லாமியர் அப்படியே கண்ணை மூட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நினப்பில் இருக்காங்கல்ல. அங்கே தான் அடிப்படை பேஸ் புரியாத முட்டாளாக இருக்கிறாங்க. இஸ்லாமியன் பின்பற்றுவது குரானையும் நபியும் தான் தவிர அவன் நேர்மையான ஆட்சி செய்கிறான் யாரோ அவரோட தான் போய் நிற்க நினைப்பாங்களே தவிர இதெல்லாமே வந்து விஜய் அரசியல் வருகைக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இவங்க எல்லாமே இப்படி பித்து பிடிச்சி அலையிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம்ல சார். டு தி கோர். சின்ன பையன் கிடந்தா கூட காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. நீங்கள் அந்த ஓட்டு கேட்குறது எப்படின்னு சொல்லி திமுக காலில் விழுந்துலாம் கெஞ்சி கேட்டதெல்லாம் பார்த்தீங்களா? வாடி மஸ்தான், நீ மோடி மஸ்தான், புரியுதா? என்னென்ன மாதிரியான குரலி வித்தை காட்டினாங்க சார். அழிக்குதா அப்படி இல்ல, நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன், நீங்க இப்பதான் வரீங்க சார். கேருங்க, நம்மளுடைய பண்பாடை காலில் தரையில் உட்காந்து சம்பளங்கால் போட்டு உட்காந்து கையில் உணவு சாப்பிட்றது தான் நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டோம். இன்னைக்கு நமக்கு வலிக்குது. இன்னைக்கு பண்பாடுக்கும் திரும்புங்க, புதிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ரெடி. அதான் அண்ணனும் சொல்றாரு, திரும்புங்கடா, வாங்கடா, மாடு மேய்ங்கடா, ஆடு மேய்ங்கடான்னு சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்க வர விடுறீங்க? யாருங்க அப்படி கூட்டத்துக்கு வந்து ஒரு உள்ள வந்து இவர் சொல்றது கேட்கலான்னு வந்தா தூக்கி கொடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ. அப்போ பிள்ளைங்க பயந்து போகுமா போகாத வயசு பிள்ளை அது வேணாம் வேணான்னு மண்டையாட்டும் போது இழுத்து போய் ஏன் முத்தம் கொடுக்குறேன். இன்னொரு சின்ன பையன் இப்படி வந்தான், உனக்கு லிப் கிஸ், அதை பார்த்தீங்க இல்லையா? தொலைச்சிட்டு ஏண்டா உன்னை நம்பி வந்தா உதட்டுல முத்தம் குடிக்கிறேன்ட்டு. நான் சொல்றது அந்த மாற்றம் இல்லை சார். இப்போ இளைஞர்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல. இங்க இருந்து இங்க மாற்றமா இல்ல, அது ரெண்டுமே அண்ணன் செஞ்சுட்டாரு. நான் சொல்றது இளைஞர்களுக்குள்ள இந்த அரசியல் மாற்றம், இந்த காஸ்டியூம் போடுறது, நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னது, வெளிப்படை அரசியல் பத்தி பேசுறது, இந்த ஒரு மாற்றம் சத்தியமா விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் நடந்திருக்கு. இன்ஜினியர்கள் இல்ல, ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ஐடில வேலை செய்யறாங்களா? ஏன் சார் கேட்குறேன், ஜென்ரலா சொல்லுங்க. சும்மா நீங்க சொல்லுங்க, செய்யறாங்களா? செய்யறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க தானே, அந்த கட்சி தானே. அப்போ அவங்க ஏண்டா 2 இட்லிக்கு 70 பேல 2 இட்லிக்கு என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. 2 இட்லியா? இல்ல அது புரோட்டாவோ சவஹர்லால் நேருடா. 2 இட்லியா? ஏய் என்னது சவஹர்லால் நேருவா? ஆமா, நேதாஜியோட சண்டை போட்டாரா. உங்க தாத்தாவுக்கு நேதாஜிக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி. இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்டாலும் நான் உப்பு போட்டு தான் சாப்பிடணும்ல. ஆமா, ஏங்க இந்த கடலை மிட்டாய் நீங்க சாப்பிடுறதுக்கு காரணமே அவங்க தாங்க. ஆனா அவங்க கடலை போட்ட கதை நிறைய இருக்கு. நம்ம அது வேண்டாம், செகண்ட் அந்த கருமெல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல, நீ எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தேன்னா இப்படியான முட்டாத்தனமா பேசுவேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் எவ்வளவு எரிச்சல் பாருங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு உங்க தாத்தா எழுதின புத்தகம் இருக்கு பாருங்க, வனவாசம், வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம், இதையெல்லாம் கடந்து ட்ரெயினில் டிக்கெட் வாங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி சார், ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கலைஞர் கருணாநிதி தான் காரணம், அவர் தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அப்படி பயங்கரமாக ஊண்டிட்டாருன்னு சொன்னாக்கா, டிக்கெட் எடுக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறாங்களே அதுக்கும் கலைஞர் கருணாநிதி தான் காரணமா? குட் கொஸ்டின், பட் என் ஆன்சர் இல்லை. அதுக்கு அவர் தான் காரணமா? அப்போ இதுக்கு இவர் தானே காரணம்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர் சொல்லலை, அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் சொல்லலை. முட்டாள்தனத்தோட உச்சமாக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதிக்கு மேலே இவங்க நிலைமை இல்லை. இன்னொன்று எல்லாருமே செக் பண்ணாம விட்டது டிடிஆரோட தப்பு. ஆமா, நான் வந்தேன்னா நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிக்காம போனது அது உங்களோட தப்பு. இந்த கொடுத்த போன இடத்துல ஒருத்தர் காசு எடுத்துட்டு வந்தாராம, அது யார் தப்பு? அது தெரியாது. அது யார் தப்பு? நீ ஏன்டா அங்க போன? ஆமா, அந்த கேள்வி வரணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வந்து அது தெரியாது நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் அங்க போனாரு?
சரி சொல்லுங்க, ஐடி கம்பெனிலாம் இந்த மாதிரி வரதுக்கு காரணமே அவங்க தானும் போது அவங்க எப்படி அவங்க போய் ஓட்டு போடலாம்? சரி முதல்ல இவங்களாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? யாரு இவரு தமிழ்நாடே அவர் தான் ஓட்டு போட்டுருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல அவங்களுக்கு தான். ஐடி கம்பெனிலாம் ஒரே காஸ்டியூம் போட்டு போகிறானுங்க, எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இவர் நம்ம பீச்சுக்கு வந்து 2 புரோட்டா கொடுத்தா போதும், தெரியுமா உங்களுக்கு? 2 புரோட்டாடா, அந்த புரோட்டா வாங்கி கொடுத்து பொறணி பேசுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் வேல் வச்சு உட்காந்துக்கிட்டு. இல்லை சார், சமீபமாக இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஒரு மாதிரி திமுகவுக்காக மட்டுமே பேசுறது, அதாவது திமுக அதிமுக இந்த தமிழ்நாட்டுக்கு பயனே இல்லாதவங்கன்னு சொல்ல முடியும். அவங்களால நிறைய திட்டங்கள்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னா கூட அதை திமுக மட்டும் தூக்கி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்காக பேசுறது. தூக்கி பிடிச்சான் அது தெரியாது, நான் சொல்றது திமுகன்ற கட்சியை தூக்கி பிடிக்கிறது, அவங்களுக்காக பேசுறது. இப்போ பார்ட் டைமா அரசியலுக்கு வந்த சத்யராஜா இருக்கட்டும், இவரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் பேசின அளவுக்காவது நீ வந்து அரசியல் பேசியிருக்கியா? உன்னுடைய டிரைவருடைய பையனை வந்து என்ன சொல்றியா? சேகர் பாபு நல்லா இருக்கு நல்லாச்சுன்னு சொல்லுங்கன்னு அதை கேட்டு சொல்றது அரசியலா? கிட்டத்தட்ட அதான் அரசியலா? ஆமா. ஓ, திமுக என்ன சொல்லுதோ அப்படியே சொல்றது அரசியல். சரி, இப்போ மகளுக்காக கூட புதுசாக சத்யராஜ் களத்தில் இறங்கியிருக்காரு போல் இருக்கு. அந்த அம்மா புதுசாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. பழைய கருத்து தான், அதை அவங்க புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழைய கருத்துன்றது முக்கியம் இல்லை சார், அந்த அம்மாவுக்கு தோன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல. ஒரே வீட்டில் இருக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்காம சிவிராஜ் கல்யாணம் பண்ணீங்க சிவிராஜ் கல்யாணம் சார், தாலி எடுத்து கொடுத்து அவங்க தனிப்பட்ட தாலி எடுத்து கொடுத்து பெரியார் சித்தாந்தத்தில் வாழ்ந்தவர் இவர், தாலி எடுத்து கொடுத்து இது பண்ணார்ல. ஆனால் சிபி வந்து நம்ம பையன் அதானே உப்பு போட்டு சாப்பிட்றப்புல. ஆனால் ஆனால் சத்யராஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கேரக்டர் இல்லை. சத்யராஜ் என்ன மாதிரி ஆள் நான் புரிய வச்சிடுறேன். ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரும் கவுண்டமணியா. அந்த படத்தை தவிர அடுத்த படம் கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ ஒரு டைரக்டர் கதை சொல்ல வராராம், அதுக்கு வந்து நான் சீக்கிரம் ஷூட் முடிச்சிருக்கேன் நான் போகணும்னு சொன்னப்போ அதை கவுண்டமணி சொன்னது, எப்படியும் அந்த டேரக்டர் உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டு தான் கதை கேட்க போகிறேன், எவ்வளவு கன்றாவே இருந்தாலும் நடிக்க தான் போகிறேன், ஏன்னா உனக்கு அடுத்த படம் இல்லை, இதை விட்டால் பொழப்பு இல்லை, சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படின்னு மூணு செய்ய தான் போகிறேன். அப்போ ஒரு படத்துக்கே சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதுக்காக இந்த வேலை செய்யக்கூடிய சத்யராஜ், அது அவர் தான் பேசியிருக்காரு. அப்போது இப்போ எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க திமுக? இப்போ யார் யாருக்கு பேச்சாளர்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குது, நடிகனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குது, நடிகை மாதிரி இருந்த நபருக்கு எவ்வளோ காசு கொடுக்குதுன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் பொழுது. இப்போ முழுக்க அரசியல் சித்தாந்தம்லாம் கிடையாது. நீ வந்து என்றைக்கு வந்து இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்து பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கும் போது அதுக்கெல்லாம் நீ துடிக்கலையோ? காட்டமாக இருக்கு சார், தப்பா இருக்கு. யாருங்க இல்ல ஐயா இங்க பாருங்க, சாப்பிட்டுருங்க. நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி மக்களுக்காக விட்டு கொடுத்து கல்ல மிட்டாய் இழக்கிறீங்க, அவரு சாப்பிட்டு போயிடுறாரு, நானும் சாப்பிட்டுறேன். எடுத்து சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க சார். அது அப்புறமா வீட்டுக்கு ஒருத்தங்க முன்னாடி சாப்பிடுறது, இதுக்கு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தம்பிக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். இந்த பெரிய மிஸ் கூட நீங்க ஏதாவது பேசியிருக்காமே? ஆமா, சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி நான் பேசுறதெல்லாம் கேட்கல, எனக்கு அது என்ன நியூஸ்ன்னு கூட தெரியாது, நான் பார்க்கல. ஆனா ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு தெரியும். ஜனநாயகன் பத்தியா? அது இல்ல, விஜய் அவர்கள் இப்போ வந்து ஏதோ வித்த காட்டுறாரு, எலெக்ஷன் இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதோ. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சார் கேள்வி. ஒரு விஷயம் இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா, ஆட்சியை பிடிப்பாரா, எதிர்கட்சி தலைவரா வருவாரா, இல்ல மூன்றாவதுக்கு வருவாரா, இல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா திமுக இவ்வளவு லாபம், விஜய் அவர்கள் இவ்வளவு ஜெயிச்சா அதிமுக இவ்வளவு லாபம் அப்படின்றாங்கல்ல. இந்த கணக்குகளை எப்படி பாக்குறீங்க? சமீபமா இந்த ஒரு வாரமா இதான் ஓடிட்டு இருக்கு இந்த டிபேட் தான், எதுல பார்த்தாலும். இல்ல, இதுக்கு முன்னாடி ஜோக் எடுத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போவோம். என்ன கேட்டீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஏன்னா கத்திட்டு உட்காந்துருக்கீங்க? எலெக்ஷன் பண்ண வரைக்கும் பேசுனீங்க, பேமெண்ட் கட் ஆயிடக்கூடாதுல்ல. அவங்க பேசின அக்ரிமெண்ட்டே எலெக்ஷன் வரைக்கும், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் உருட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்கன்றதுனால ஒரு அமௌண்ட் பேசியிருக்காங்க. இவங்க வாங்கி பழகிட்டான், அவன் கொடுத்து பழகிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? இல்லை சார், ஓட்டு தான் போட்டாச்சு, இதுக்கு மேலே யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. மறுபடியும் விஜய் விஜய் விஜய்னு சொன்னாதான் அவன் வீட்டில் சோத்து சாப்பிட முடியும். புரியுது? அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு விஜயை பற்றி தவறாக பேசி பேசி நல்லா கொளுத்து நல்ல ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், எல்லா பேரும் தொப்பை பெருசாயிருக்கும். ஆனால் விளையாட்டு சொல்ல பார்க்குறேன் சார். உங்களுக்கு வேற எங்கேயும் மைண்டு போகுது? I got that.
போடுவாங்கல்ல, இதை நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு நோட் பண்றேன். எல்லா வேலுக்கும் தொப்பை பெருசாயிருச்சு. நீங்க நல்லா பாருங்க. அந்த மாதிரி பாலிசா தான் இருக்காங்கல்ல, பாலிசா தான் இருக்காங்க. யாருங்க இல்லையா? நான்லாம் அப்படி சொன்னோன்னே என்னைய பார்த்தேன், உங்களை பார்த்தா வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் சார் இருக்கிறோம். நான்லாம் நேர்மையா நம்ம தேட வேண்டியதா இருக்குது. நான்லாம் கை காசு போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் டெய்லி. கேட்டீங்களா? அது உண்மை. ஆபீஸ்லி உங்களுக்கு தெரியும். ஐயோ, நம்ம உட்காந்து எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு இவங்க தெரியும். கூட இல்ல இவர் இது இந்த பாக்குறவங்க, அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ராவுத்தர் சார் கூட நாங்க ஒரு தடவை மீட் பண்ணணும், அவர் கூட ஒரு லஞ்ச் சாப்பிடணும்னு யாராவது முடிவு பண்ணீங்கன்னா அந்த முடிவை இன்னையோட கட் பண்ணிருங்க. தப்பா எடுத்துக்க போறாங்க சார். அதுதான் சொல்றேன். வாங்கி கொடுத்து உங்களுக்கு நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது சார். நல்லா சாப்பிட்றவங்க என் கூட உட்காந்து சாப்பிடணும் ஆசைப்படுறோம். சாப்பிட்றவங்க நல்லா விருப்பப்பட்டு கறி மீன் அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அவர் கூட ட்ரை பண்ணுங்க. நீங்க கோழி கொத்துற மாதிரி 2 பேரும் சும்மா ஒண்ணும் கிடையாது. தோசைனா 2 ஆம்லெட்னா 2 கொடலா 4 அப்படித்தானே சாப்பிடணும். சோறு குழம்பு மாதிரி குடலு கறி மீன் சிக்கனு மட்டன்னு வச்சு அதில் அப்படியே வெரைட்டி அடிச்சு போயிட்டே இருக்கணும் சார். நீங்கள் எப்போ பாரு சும்மா அப்படியே ஒருத்த தோசை சாப்பிட்டு அப்படியே வளர்ந்துருக்கீங்க. நாங்கள் அப்படி வளரல சார். உண்மைதான் சார். அது சார் நீங்க சாப்பிட்றத நான் தப்பா சொல்லல சார். நீங்க சாப்பிட்டு போங்க, உங்க காசு நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்க எங்களுக்கும் வாங்கி தரீங்க. கூட உட்கார நபர்கள் சாப்பிட்டு நல்லா பழகுங்கன்ற நமக்கு என்ன சார்? நீங்க எங்களுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்ததுனால தான் நாங்க உங்களுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, அப்படி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்லி காட்டுறீங்க நீங்க. அது தட்டு 2 தான் இருக்கு, கையதான் இவ்வளவு பெருசு வருது. என்னங்க எனக்கு ஃபீல் பண்றதுங்க. அப்படி பேசிட்டீங்க அசிங்கமா. மறுபடியும் அதே தானே? அதேதான். நாங்க கள்ள மிட்டாய் கொட்டவா? ஜோ இதுல வருத்தப்பட்டாப்ல. ஜோ உள்ள பதுக்கி வச்சிருக்காரு. ஜோ மீதி வீட்டுக்கு விடா. பாத்தீங்களா எவ்வளவு விவரமா இருக்காரு. திமுக பிளட் ரெவரண்டோய். திமுக பிளட் இப்பெல்லாம் மனசாட்சி இல்லாம பேசாதீங்கப்பா. திமுக பிளட்லாம் பேசாதீங்க. இல்ல சார், இந்த வேலை திமுக தான் செய்யும். இப்போ நம்ம வெளிப்படையே சொன்னோன்னே கொடுத்துட்டீங்களா தாவே கம்மரி லைக் அவரே எங்க கொடுத்தாரு, நம்ம தான் கேட்டு வாங்கணும் சார். நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும். இல்லாட்டி இன்னைக்கு இருக்க சூழலில் இவங்க யாருமே தர மாட்டாங்க. என்னன்னாலும் உருட்டுவானுங்க. நம்ம தானே அடிச்சு பழகணும். நீ அடிச்சிருவான். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு